அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி தான் எனக்கு முக்கியம். T20 உலகக்கோப்பை இந்திய அணியுடன் போக மாட்டேன் அப்படின்னு விராட் கோலி ஒரு தீவிரமான முடிவை எடுத்திருக்காரு போல இருக்கு. இதனால் கடுப்பாக இருக்காங்க PCCI. இதற்கு என்ன காரணம், இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கிரிக்கெட் உலகத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன், அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் தொடர்பான இன்னும் ஒரு சில விஷயங்களையும் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ICC 2024 ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடர் வரக்கூடிய ஜூன் 2 தொடங்குது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பங்கேற்க போகிறாங்க. இந்திய அணி கடந்த 2007 ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு T20 உலகக்கோப்பையையும் வெல்லலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற கடந்த T20 உலகக்கோப்பை கூட அரையிறுதி வரைக்கும் சென்ற இந்திய அணி இங்கிலாந்துடன் 10 விக்கெட் வித்தியாசத்தில் படு தோல்வியை தழுவியிருந்தாங்க. இந்த நிலையில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற வீரர்களுக்கு வயதாகி வர்றதுனால இதுவே அவர்கள் பங்கேற்கக்கூடிய கடைசி T20 உலகக்கோப்பை தொடராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழலில் தான் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக IPL தொடர் நடைபெற்றிருக்கு. இந்திய அணி வீரர்களால் ஒருங்கிணைந்த பயிற்சி செய்ய முடியல. மேலும் IPL போட்டிகள் மே 26 வரைக்கும் நடைபெறுது. இதனால் இந்திய அணி வீரர்கள் தாமதமாக தான் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். இந்த சூழலில் கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி வீரர்கள் மும்பையில் இருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு சென்றிருக்காங்க. ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், பும்ரா, சிவம் துபே, முகமது சிராஜ், சூரியகுமார் யாதவ், குல்தீப் போன்ற நட்சத்திர வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க. கடந்த புதன்கிழமை எலிமினேட்டர் போட்டியில் ஆர்சிபி அணி ராஜஸ்தானிடம் தோல்வியை தழுவி தொடரில் இருந்து வெளியேறியிருந்தது. இந்த போட்டியில் ஆர்சிபி அணிக்காக பங்கேற்ற முகமது சிராஜ் கூட தற்போது எந்த ஒரு ஓய்வும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு செல்கிறார். ஆனால் விராட் கோலி மட்டும் புறப்படாமல் மும்பையிலேயே தங்கிவிட்டார். இது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். IPL தொடரை விட இந்திய அணிக்கான T20 உலகக்கோப்பை தான் மிகவும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு போல அப்படின்னும், ஆனால் விராட் கோலி ஏன் அமெரிக்காவுக்கு விரைவாக சென்று பயிற்சி செய்யாமல் இருக்கிறாரு அப்படின்னும் பலரும் கேள்வி கேட்டு வந்துட்டுருக்காங்க. RCB கோப்பை வெல்லாமல் தொடரை விட்டு சென்ற நிலையில் விராட் கோலி மனதை இது மிகவும் பாதித்திருக்கிறதுனால அவர் அதில் இருந்து இன்னும் மீளவில்லையா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்திய அணி 2 பிரிவுகளாக அமெரிக்கா செல்ல உள்ளதாகவும், இதில் முதல் பிரிவில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் தற்போது சென்றிருப்பதாகவும், 2வது பிரிவு வரை 28 அமெரிக்காவுக்கு புறப்படும் அப்படின்னும் PCCI விளக்கம் அளித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ஓய்வு பெற்று விடுவார் அப்படிங்கிறத பற்றியும், அவரை போல சர்ச்சையான நபர் ஒருத்தர் தேவை அப்படின்னு இங்கிலாந்து வீரர் தற்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதாவது சர்வதேச கிரிக்கெட்டில் தற்போது அதிக ரசிகர்கள் கொண்ட வீரர்களில் ஒருவராக விராட் கோலியும் இருந்து வருகிறார். விராட் கோலிக்கு தற்போது வயது பார்த்தீங்க அப்படின்னா 35 வயது ஆகிறது. இந்த நிலையில் விராட் கோலி T20 உலகக்கோப்பை தொடர் முடிஞ்சதுக்கப்புறமா T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று விடுவார் அப்படிங்கிற செய்தியும் வெளியானது. இந்த நிலையில் விராட் கோலி தற்போது வயதாகி வர்றதுனால அவர் எப்போது ஓய்வு பெறுவார் என்பது குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் மைக்கேல் வாகன் கணித்திருக்கார். இது குறித்து தற்போது நாம் பார்க்கலாம். அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி நடைபெற்ற போது விராட் கோலி கிரிக்கெட் விட்டு நகர்ந்திருந்தார். அப்போது அவர் குடும்பத்துடன் லண்டனில் தங்கி சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாக
இருப்பதாக நான் படித்தேன். மேலும் பிரபலமான இந்த வாழ்க்கையை விட்டுட்டு சாதாரண வாழ்க்கையை கோலி விரும்புவதாகவும் நான் சில செய்திகளில் படித்திருக்கேன். இதன் மூலமாக கிரிக்கெட்டை விட்டு விலகிவிடலாம் அப்படின்னு நினைப்பு விராட் கோலிக்கு நிச்சயம் தோன்றியிருக்கும். இதனால் எப்போது தான் சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாரோ அப்போது விராட் கோலி நிச்சயம் ஓய்வு பெற்று விடுவார். நடப்பு IPL தொடர் விராட் கோலிக்கு சிறப்பாகவே அமைந்திருக்கு. நிச்சயம் கிரிக்கெட் விளையாடுறதுல சிறந்த வீரர்களில் ஒருவராக விராட் கோலி அறியப்படுவார். T20 தற்போது மாறி வந்துட்டுருக்கு. இந்த காலத்திற்கு ஏற்பவும் விராட் கோலி தன்னுடைய ஆட்டத்தை மெருகேற்றி இருக்கிறாரு. மேலும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு விராட் கோலிக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது. விராட் கோலி களத்தில் ஆரவாரமாக செயல்படுவது எனக்கு எப்போதுமே பிடிக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இதன் மூலமாக அவருடைய ஆட்டத்தில் எப்போதுமே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறார். கேமராவை நோக்கி பார்வையாளர்களை பார்த்து வாயை மூடுங்க அப்படின்னு கூறுவது போன்ற குண அதிசயங்கள் நிச்சயம் விளையாட்டுத்துறைக்கு வேண்டும் தான். இது போல சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை தான் ரசிகர்கள் உற்று நோக்குவாங்க அப்படின்னு மைக்கேல் வாகன் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இறுதிப் போட்டியில் வெல்ல வேண்டும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது IPL இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற போகிறது. இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் ஆரஞ்சு ஆர்மி எப்படி விளையாட வேண்டும், கோப்பையை எப்படி வெல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேட் கமெண்ட்ஸ் சவால் விட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில மாதங்களாக IPL போட்டிகள் நடைபெற்ற நிலையில் இன்று கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே இறுதிப் போட்டி நடைபெறப் போகிறது. இன்றைய போட்டியில் வெல்லக்கூடிய அணி கோப்பையை வெல்லும் அணி அப்படிங்கிறதுனால இரு அணிகளும் போட்டியை வெல்ல தீவிரமாக விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் சற்று முன் பேட்டி அளித்த ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் இன்று என்ன எதிர்பார்க்க வேண்டும் அப்படின்னு கொல்கத்தா அணிக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சீசனில் எங்களுக்கு சவால் கொடுத்துள்ளதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், ஆரஞ்சு ஆர்மி தங்களது சிறந்த ஆட்டத்தை இறுதிப் போட்டிக்காக சேமித்து வைத்திருக்காங்க அப்படின்னு கொல்கத்தா அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு பேட் கமெண்ட்ஸ் சவால் விட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பேட் கமெண்ட்ஸ் சவாலுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பதிலடி கொடுப்பாரு என்பதை நாமளும் கொஞ்சம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட் உலகத்தை பற்றி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொண்டு ஆரவாரத்தையும் எதிர்பார்ப்பையும் நமக்கு அதிகப்படுத்தி கொண்டே தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிரிக்கெட் உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டு வருகிறது. அதே மாதிரி தற்போது பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தைச் சேர்ந்த இடது கை ஸ்விங் பவுலர் T நடராஜன் முன்பு யாக்கர் நட்டு என்று செல்லமாகவே அழைக்கப்பட்டார். ஆனால் இப்போதெல்லாம் அவருடைய பந்து வீச்சில் புது ரக யுத்திகள் பல சேர்க்கப்பட்டிருக்கான். பேட்ஸ்மேன்களுக்கு குறுகிய பவுண்டரிகள், லேசான ஆனால் பவர் பேட்கள் என்று சாதகங்கள் உள்ள பவுலர்களுக்கு எதிரான ஒரு வியாபார சூழலில் T நடராஜன் தன்னுடைய பந்து வீச்சில் புதிய வகைகளை சேர்த்து அதன் மூலமாக பேட்டர்களை கட்டுப்படுத்தி தனக்கென ஒரு இடத்தை பேசும்படி செய்திருக்காரு. இப்போது வரைக்கும் IPL தொடர்களில் 6 சீசன்களில் நட்டு 60 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காரு. அவரின் சராசரி 28.96. இத்தகைய மட்டையடி பிட்ச்களில் அதுவும் ஹைதராபாத் விளாசும் அதிகபட்ச ஸ்கோர் போட்டிகளில் எதிரணிகள் விளாசும் போட்டிகளையும் சேர்ந்து நடராஜனின் சிக்கன விகிதம் ஓவருக்கு 8.83 என்பது சாதாரணமானது கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒரு முறை 19 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியும் இருக்காரு. 2017 கிங்ஸ் 11 பஞ்சாபில் IPL கரியரை தொடங்கினார் நடராஜன். 2 விக்கெட்டுகளையே கைப்பற்றியிருந்தார். அதன் பிறகு 2020 சீசனில் 16 விக்கெட்டுகள், 2021 சீசனில் காயம் காரணமாக
காரணமாக 2 போட்டிகளில் 2 விக்கெட். 2022 IPL சீசனில் பெரிய அளவுக்கு மீண்டு வந்த நடராஜன் 11 போட்டிகளில் 18 விக்கெட்டுகளை சாய்த்தார். இதில் 10 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் பெஸ்ட் பவுலர் ஃபிகர். 2023 சீசனில் 12 போட்டிகளில் 10 விக்கெட். இந்த சீசனில் 13 போட்டிகளில் 19 விக்கெட்களை எடுத்து சீசனின் டாப் பவுலர்களில் 4வது இடத்துல இருக்கிறார். மேலும் சிக்கன விகிதத்தில் வேகப்பந்து வீச்சாளர்கள் பொம்பரா ஓவருக்கு 6.48 என்று டாப்பில் இருக்க அவருக்கு அடுத்த இடத்துல நடராஜன் இருக்கார். பர்பிள் கேப் டாப்பில் இருக்கக்கூடிய ஷர்துல் பட்டேல் 24 விக்கெட்டுகளை வீழ்த்தியவரின் சிக்கன விகிதம் 9.73. நடராஜன் இவரை விடவும் குறைவாக 8.83.